Dear students, 12th standard Mathematics Volume 2, Chapter 7, Applications of Differential Calculus, Part 2. Example 7.4. A particle moves so that the distance moved is according to the law S of t equal to t cube by 3 minus t squared plus 3. At what time the velocity and the acceleration is 0? S of t அப்படிங்கிறது ஒரு பார்ட்டிகளோட மூவிங் டிஸ்டன்ஸ், நகரும் தொலைவு. எந்தெந்த நேரங்களில் அதன் திசை வேகமும் முடுக்கமும் பூஜ்ஜிய மதிப்பை அடையும். இப்போ நமக்கு டைம் வேணும். S of t equal to t cube by 3 minus t squared plus 3. Velocity V of t. S of t ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். அதாவது டிஸ்டன்ஸை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் திசை வேகம். t கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3t ஸ்கொயர், 3t ஸ்கொயர் பை 3 மைனஸ் t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t. எந்த கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0. d by dx of any constant that is equal to 0. இப்போ t cube டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3t ஸ்கொயர் பை 3 மைனஸ் 2t ப்ளஸ் 0. இந்த 3 3 கேன்சல் ஆகிடும். இப்போ இருக்கிறது t ஸ்கொயர்டு மைனஸ் 2t. வெலாசிட்டி 0 ஆகணும். எந்த டயத்தில் வெலாசிட்டி 0? அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது திசை வேகத்தை 0க்கு கம்பேர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சது t ஸ்கொயர்டு மைனஸ் 2t. t ஸ்கொயர்டு மைனஸ் 2t இஸ் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து டீயை காமனாக வெளியில் எடுத்துரு. டீயை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா t மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக நம்ம பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் t ஈக்குவல் டு 0ன்னு வரும், t மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ t ஈக்குவல் டு 0, t ஈக்குவல் டு 2. இப்போ எந்த நேரத்தில் திசை வேகம் 0 ஆகும்னா t ஈக்குவல் டு 0 செகண்ட் அல்லது t இஸ் ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ். அடுத்தது முடுக்கம், ஆக்சலரேஷன். வெலாசிட்டியை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன் கிடைக்கும். வேறு மாதிரி சொல்லணும்னா டிஸ்டன்ஸை 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ வெலாசிட்டி நம்ம ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி, அதாவது திசை வேகம். இப்போ முடுக்கம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு த டி ஸ்கொயர்டு மைனஸ் 2tயை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t மைனஸ் 2tயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2. வெலாசிட்டியை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன், முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு v dash of t ஈக்குவல் டு 2t மைனஸ் 2. எந்த நேரத்தில் ஆக்சலரேஷன் 0, முடுக்கம் 0 ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆக்சலரேஷனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது 2t மைனஸ் 2. 2t மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ 2t இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 வெளியில் ப்ளஸ் 2. அப்போ t இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ t இஸ் ஈக்குவல் டு 1 செகண்டில் ஆக்சலரேஷன் 0 ஆகிடுது. t இஸ் ஈக்குவல் டு 1 செகண்டில் முடுக்கம் 0. A particle is fired straight up from the ground to reach a height of s feet in t seconds where s of t 128t minus 16t square. தரையிலிருந்து மேல் நோக்கி சுடப்படும் ஒரு துகள் s அடி உயரத்தை t வினாடிகளில் சென்று அடைகிறது. அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. s of t is equal to 128t minus 16t square. Compute the maximum height of the particle reached. துகள் அடையும் அதிகபட்ச உயரம், மேக்ஸிமம் ஹைட் கேட்டிருக்காங்க. அடுத்தது வாட் இஸ் த வெலாசிட்டி when the particle hits the ground? துகள் தரையை தொடும் பொழுது அதன் திசை வேகம் என்ன? மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் வெலாசிட்டி 0 ஆகிடும். ஒரு பார்ட்டிகிள் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு மேலே போயிட்டு திரும்பி வர்றப்ப மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிவிட்டு திரும்பி வர்றப்ப அதிகபட்ச உயரத்தை தொட்டுட்டு திரும்பி வர்ற நேரத்தில் அந்த மொமெண்ட்டில் வெலாசிட்டி 0, திசை வேகம் என்னது 0. அப்போ முதல்ல வெலாசிட்டி இப்போ கண்டுபிடிச்சாகணும். வெலாசிட்டி வேணும்னா என்ன செய்யணும்? இந்த எஸ்ஸை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 128tயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 128 மைனஸ் 16t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 32t பவர் முன்னாடி வந்துடும். எஸ் ஆஃப் டி 128t மைனஸ் 16t ஸ்கொயர். வெலாசிட்டி 128tயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 128 மைனஸ் 16t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப பவர் முன்னாடி வந்துடும் 32, பவரில் ஒன்று கம்மியாகிடும். அப்போ 32t. மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் ஆகிறப்ப என்ன ஆகும்னா வெலாசிட்டி 0 ஆகிடும். அதிகபட்ச உயரத்தை தொடும் பொழுது திசை வேகம் ஈக்குவல் டு 0.
அப்போ 128 மைனஸ் 32t இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 128 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 32t வெளியில் போய் ப்ளஸ் 32t கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் t இஸ் ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ். மேக்ஸிமம் ஹைட்டை 4 செகண்டில் அது ரீச் பண்ணுது. இப்போ மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோங்கிறதையும் பார்க்கலாம். மேக்ஸிமம் ஹைட் அட் t இஸ் ஈக்குவல் டு 4. t ஈக்குவல் டு 4இல் அதிகபட்ச உயரம். தொலைவு சமன்பாடு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த தொலைவு சமன்பாடில் t இருக்கிற இடத்துல 4 போடுங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷனில் t இருக்கிற இடத்துல 4. இப்போ s ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 128 இன்ட்டு 4 மைனஸ் 16 இன்ட்டு t ஸ்கொயர்டுன்னு இருக்கும். அப்போ 4 ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 512. இது 16 4 ஸ்கொயர் 16 இன்ட்டு 16 256. 512 மைனஸ் 256 தட் இஸ் ஈக்குவல் டு 256 ஃபீட். இப்போ 4 செகண்டில் மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 256 அடி. when the particle hits the ground, துகள் தரையை அடையும் பொழுது மேலே போன பார்ட்டிகள் கீழே வந்துட்டு சேர்ந்துருச்சு, தரையை தொற்றுச்சு அப்படின்னு சொன்னால் டிஸ்டன்ஸு 0 ஆகிடும், தொலைவு 0 ஆகிடும். துகள் தரையை அடையும் பொழுது தொலைவு ஈக்குவல் டு 0. when the particle hits the ground, distance is equal to 0. distance ஃபார்முலா என்ன, 128t மைனஸ் 16t ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து 16t காமனாக வெளியில் எடுத்துருவோம். 16t காமனாக வெளியில் எடுத்துட்டா 8 மைனஸ் டீன்னு வரும். இப்போ செப்பரேட்டாக தனித்தனியாக ஈக்குவல் டு 0க்கு போட்டிங்கன்னா 16t ஈக்குவல் டு 0. அப்போ t ஈக்குவல் டு 0ன்னு வரும். t ஈக்குவல் டு 0ங்கிறது நாட் பாசிபிள். 8 மைனஸ் t ஈக்குவல் டு 0. அப்போ t இஸ் ஈக்குவல் டு 8ன்னு வரும். T equal to 0, that implies t equal to 0. t equal to 0 is not possible. ஏற்புடையது அல்ல. Therefore, 8 minus t equal to 0. அப்போ t is equal to 8 second. தரையை தொட ஆகும் நேரம் t is equal to 8 செகண்ட். மேலே போன பார்ட்டிகள் கீழே இறங்கி வர்றதுக்கான டைம் 8 செகண்ட்ஸ். அவங்க அடுத்ததாக கேட்டது velocity when particle hits the ground. தரையை தொடும் பொழுது, துகளானது தரையை தொடும் பொழுது திசை வேகம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. தரையை தொடுறதுக்கான டைம் 8 செகண்ட். வெலாசிட்டி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருப்போம், 128 மைனஸ் 32tன்னு. அதில் t இருக்கிற இடத்துல 8 கொடு. இப்போ வெலாசிட்டி v ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு 128 மைனஸ் 32 இன்ட்டு டீயோட வேல்யூ 8. இப்போ 128 இதை மல்டிப்ளை பண்ணால் 256. அப்போ 128 மைனஸ் 256 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 128 ஃபீட் பெர் செகண்ட். தரையை தொடும் பொழுது அதன் வேகம் 128 அடி பெர் செகண்ட். ஏன் மைனஸில் வருதுன்னா மேலே போன பார்ட்டிகள் கீழே வர்றப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது, அதனால ஆன்சர் மைனஸில். A particle moves along a horizontal line such that in position at any time t greater than or equal to 0 is given by S of t. பார்ட்டிகளோட மூவ்மெண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. S of t, t cube minus 6t square plus 9t plus 1. S is measured in meters. தொலைவு மீட்டரில் அளவிடப்படுது. in t seconds. What time the particle is at rest. என்ன நேரத்தில் பார்ட்டிகள் ரெஸ்ட்டில் இருக்கும். at what time the particle changes its direction. எந்த நேரத்தில் அது அதோட திசையை மாற்றிக்குது. find the total distance traveled by the particle in the first 2 seconds. முதல் 2 வினாடிகளில் துகள் பயணிக்கும் மொத்த தூரம். இப்போ டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு. டிஸ்டன்ஸை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். டிஸ்டன்ஸ் t cube minus 6t square plus 9t plus 1. இப்போ வெலாசிட்டி அதாவது s dash of t ன்னு சொல்லலாம், இல்லை ds by dt ன்னு சொல்லலாம். எஸ்ங்கிற ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஐ பொறுத்து வகையிட டிஃப்ரென்ஷியேட் எஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி. இப்போ டிஎஸ் பை டிடி. இப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு திசை வேகம். டி கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t ஸ்கொயர், பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒன்று கம்மியாகிடும். 6t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 12t, பவர் முன்னாடி வந்துடுது, பவரில் ஒன்று கம்மியாகிடுது. 9tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 9, கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. பார்ட்டிகிள் அட் ரெஸ்ட்
துகள் ஓய்வடையும் போது நேரம். இப்போ வெலாசிட்டி வந்து 0 ஆகிடும். பார்ட்டிகிள் அட் ரெஸ்டாக இருந்தால் வெலாசிட்டி வந்து 0. அப்போ இந்த வெலாசிட்டியை ஈக்குவல் டு 0க்கு கம்பேர் பண்ணுவோம். இப்போ 3t² minus 12t plus 9 is equal to 0. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 3ஆல் டிவைட் பண்ணிவிடு. t² minus 4t plus 3 is equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். காரணிப்படுத்தினீங்கன்னா பெருக்கினா 3 வரணும், கூட்டினா -4 வரணும். என்ன வேல்யூனா t-1 t-3 that is equal to 0. t-1 equal to 0 போட்டிங்கன்னா t equal to 1ன்னு வரும். t-3 equal to 0 போட்டிங்கன்னா t equal to 3ன்னு வரும். துகள் ஓய்வு நிலையை அடையும் பொழுது velocity 0. Particle is at rest, velocity is equal to 0. Velocity equal to 0 போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 3ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா t² minus 4t plus 3 equal to 0. இதை நம்ம காரணிப்படுத்துவோம். ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா t-1 t-3 equal to 0. இப்போ செப்பரேட்டாக நம்ம t-1 equal to 0 t-3 equal to 0 போட்டோம்னா t equal to 1ன்னு வரும், t equal to 3ன்னு வரும். t equal to 1 or t equal to 3. Therefore, particle is at rest when t equal to 1 second or t equal to 2 second. Therefore, துகளானது t equal to 1 second or t equal to 3 செகண்டில் ஓய்வு நிலையை அடைகிறது. The particle is at rest when t is equal to 1 second or t is equal to 3 seconds. Find the total distance traveled by the particle in first 2 seconds. வெலாசிட்டியில் நம்ம 3 காமனாக டிவைட் பண்ணாமல் ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 3 வெளியில் எடுத்துருப்போம். 3 into t-1 t-3ன்னு வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரியல் லைன் மாதிரி போட்டுக்கலாம். டீயோட வேல்யூ வந்து 0லேருந்து 1 வரைக்கும். 0 less than or equal to t less than 1. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த t-1ங்கிறது less than 0. t-1 less than 0-வா கன்சிடர் பண்ணிக்கலாம். t-3 less than 0-வா கன்சிடர் பண்ணிக்கலாம். 0 less than or equal to t less than 1. ரெண்டுமே less than 0. ரெண்டுமே less than 0 அப்படின்னு சொன்னால் இதுவும் மைனஸில் வரும், இதுவும் மைனஸில் வரும், மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ வெலாசிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் டி கிரேட்டர் தென் 0. t-1 லெஸ் தென் 0, t-3 லெஸ் தென் 0. அதாவது டீயும் லெஸ் தென் 1, -1 வெளியில் போனால் 1. டைமோட வேல்யூ வந்து 1ஓட கம்மியாகவும் இருக்கணும், 3ஓட கம்மியாகவும் இருக்கணும். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதுவும் மைனஸில் வரும், இதுவும் மைனஸில் வரும். அப்போ மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடுது. அப்போ வெலாசிட்டி வந்து கிரேட்டர் தென் 0. அடுத்து டைம் வந்து 1லேருந்து 3 வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ கண்டுபிடிச்ச டைம் வந்து 1லேருந்து 3 இல்லையா, அதை தான் நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். 0 less than or equal to t less than 1 1. அடுத்து 1 less than t less than 3. 1லேருந்து 3 வரைக்கும் பார்க்கலாம். 1லேருந்து 3 வரைக்கும் பார்க்குறப்ப t-1 greater than 0. இந்த t-1 வந்து 0ஓட பெருசாக வச்சுக்கலாம். t-3ங்கிறது லெஸ் தென் 0, அதாவது டீங்கிறது கிரேட்டர் தென் 1, டீங்கிறது அதே சமயத்தில் லெஸ் தென் 3. டி கிரேட்டர் தென் 1ங்கிறப்ப இந்த இடம் ப்ளஸ்ஸாக மாறும். டி லெஸ் தென் 3ங்கிறப்ப இந்த இடம் மைனஸாக மாறும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸுங்கிறது லெஸ் தென் 0. அப்போ வெலாசிட்டி லெஸ் தென் 0. அடுத்த ஸ்டெப்பில் டி கிரேட்டர் தென் 3, 3ஓட ஜாஸ்தியாக இருந்தால் இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு. இப்போ ரெண்டுமே ப்ளஸ்ஸுங்கிறப்ப வெலாசிட்டி கிரேட்டர் தென் 0. அப்போ சைன் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னு சொன்னாலே பார்ட்டிகிள் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன். சைன் சேஞ்ச் ஆனிச்சுன்னா துகளானது அதன் திசையை மாற்றிக்கொள்கிறது. எந்த நேரத்தில் திசையை மாற்றிக்குது அப்படின்னு சொன்னால் t ஈக்குவல் டு 1 t ஈக்குவல் டு 3 செகண்டில். இந்த இன்டர்வல் கன்சிடர் பண்ணுறப்போ 0லேருந்து 1 வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் டீயோட வேல்யூ 0லேருந்து 1 வரைக்கும் எடுத்தால் வெலாசிட்டி கிரேட்டர் தென் 0ன்னு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 கொடுத்தீங்கன்னா
இது மைனஸில் வரும், இது மைனஸில் வரும். அப்போ ப்ளஸ் ஆகிடும். வெலாசிட்டி கிரேட்டர் தென் 0. அடுத்து 1லேருந்து 3 வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே பாசிட்டிவ் ஆகிடும். சரி, 1லேருந்து 3 வரைக்கும் எடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் ஆகிடும். வெலாசிட்டி லெஸ் தென் 0. கிரேட்டர் தென் 3 எடுக்கிறப்ப ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ 1,3ல் துகளானது அதன் திசையை மாற்றிக்கொள்கிறது. Distance formula S(t) equal to t cube minus 6t square plus 9t plus 1. Total distance travelled by the particle from t equal to 0 and t equal to 2. முதல் 2 வினாடிகளில் துகளானது பயணிக்கும் மொத்த தொலைவுன்னு கேட்டிருப்பாங்க. முதல் 2 வினாடிகள்னா 0லேருந்து 1, அடுத்து 1லேருந்து 2. அப்போ தான் மொத்தம் 2 செகண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு t equal to 0 எடுத்துக்கலாம். அடுத்தது t equal to 1, அடுத்தது t equal to 2. முதல் 2 வினாடிகள்ங்கிறப்ப 0லேருந்து ஆரம்பிக்கணும். 0லேருந்து 1 செகண்ட் வரைக்கும், அடுத்து 1லேருந்து 2 செகண்ட் வரைக்கும். அப்போ டோட்டலாக 2 செகண்ட் கிடைக்கும். S(0) டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு t இருக்கிற இடத்துல 0 கொடுப்போம். 0 கொடுத்தீங்கன்னா 1ன்னு வரும். அடுத்தது S(1) t இருக்கிற இடத்துல 1 கொடுப்போம். 1 கொடுத்தா 1 மைனஸ் 6 ப்ளஸ் 9 ப்ளஸ் 1 ஆட் பண்ணிங்கன்னா 5ன்னு வரும். அடுத்தது t இருக்கிற இடத்துல 2 கொடுப்போம். 2 கொடுத்தீங்கன்னா 8 மைனஸ் இது 24, இது 18, இது 1 ஈக்குவல் டு 3. ஏன் நம்ம 0லேருந்து 2 வரைக்கும் எடுத்துருக்கோன்னா முதல் 2 வினாடிகளில் துகள் பயணிக்கும் தொலைவு. டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிக்கல் இன் ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸ்னால் 0லேருந்து 1 செகண்ட் வரைக்கும். அப்போ தான் டோட்டலாக 1 செகண்ட் கிடைக்கும். அடுத்தது 1லேருந்து 2 செகண்ட் வரைக்கும். அப்போ நம்ம 0லேருந்து ஆரம்பிச்சாக்கணும். S(0)னா 1ன்னு கிடைக்குது, S(1)னா 5ன்னு கிடைக்குது, S(2)னா 3ன்னு கிடைக்குது. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸுக்கு S(0) மைனஸ் S(1) இதை எப்படி மாற்றிக்கணும் போட்டுக்கலாம். S(1) மைனஸ் S(0)ன்னு போட்டுக்கலாம். மாடலஸ் ஆஃப் S(0) மைனஸ் S(1), அதாவது 0லேருந்து 1 வரைக்கும், ப்ளஸ் S(1) மைனஸ் S(2), அடுத்து 1லேருந்து 2 வரைக்கும். மாடலஸ் ஆஃப் S(0) மைனஸ் S(1) ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் S(1) மைனஸ் S(2). S(0)ஓட வேல்யூ 1. 1 மைனஸ் 5 ப்ளஸ் S(1) 5 மைனஸ் S(2) 3. இப்போ 1 மைனஸ் 5 மைனஸ் 4ன்னு வரும். மைனஸ் 4ங்கிறது ஆக்சுவலாக மாடலஸ் இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் 4ன்னு எடுத்துடலாம். 5 மைனஸ் 2, சாரி 5 மைனஸ் 3 2. ஸோ 4 ப்ளஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர். அப்போ முதல் 2 வினாடிகளில் துகள் பயணிக்கும் தொலைவு 6 மீட்டர். ஏன் நம்ம 0லேருந்து எடுத்திருக்கோம், இங்கே t equal to 0, இங்கே t equal to 2 சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், துகள் முதல் 2 வினாடிகளில் பயணிக்கும் தொலைவுன்னு கேட்டிருப்பாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிக்கல் இன் ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸ். முதல் 2 வினாடிகளில் ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸுங்கிறப்ப நம்ம 0லேருந்து ஆரம்பிக்கணும். 0லேருந்து 1 வரைக்கும் 1 செகண்டு, அடுத்து 1லேருந்து 2 வரைக்கும் அடுத்த செகண்ட் ஆகிடும். அப்போ மொத்தம் 2 செகண்ட் ஆகிடும். அப்போ 0, S(0), அடுத்தது S(1), அடுத்தது S(2). எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ். 0ங்கிறத ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். அடுத்தது 1ங்கிறத டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 5ன்னு கிடைக்குது. அடுத்து S(2) கொடுத்த அப்படின்னு சொன்னால் 3ன்னு கிடைக்கும். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால், டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப், இதை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். S(0) மைனஸ் S(1)ன்னு எழுதிக்கலாம், இல்லைனா S(1) மைனஸ் S(0)ன்னு எழுதிக்கலாம். மாடலஸ் இருக்கிறதுனால ஃபைனல் ரிசல்ட் பாசிட்டிவாக தான் வரும். S(0) மைனஸ் S(1) இன் மாடலஸ் ப்ளஸ் S(1) மைனஸ் S(2). இதை S(2) மைனஸ் S(1)ன்னு போட்டாலும் ஃபைனல் ரிசல்ட் பாசிட்டிவ். இப்போ S(0)ஓட வேல்யூ 1. மாடலஸ் ஆஃப் 1 மைனஸ் S(1) வேல்யூ 5. 1 மைனஸ் 5 இன் மாடலஸ் வேல்யூ ப்ளஸ் S(1) 5 மைனஸ் S(2) 3. இப்போ 5 மைனஸ் 3 2. இப்போ 1 மைனஸ் 5 மைனஸ் 4ன்னு வரும். ஆனால் இது மாடலஸில் இருக்குது. அப்போ மைனஸ் 4ங்கிறது மாடலஸ் வேல்யூ, அப்சல்யூட் வேல்யூ நம்ம எடுத்தோம்னா ப்ளஸ் 4 எடுப்போம். 5 மைனஸ் 3ங்கிறது 2. அப்போ 4 ப்ளஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர். Thank you, students. Remaining problems in next class. Thank you.